Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாப்பூர் முண்டகக்கண்ணி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய அவர், ஜெயலலிதா முதலமைச்சராக ஆட்சி செய்தபோது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததாக கூறினார். மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு இத்தொகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்கவில்லை, சாலை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். போற இடத்துல எல்லாம் மக்கள் சொல்வது, வீடை இடிச்சாரு கட்டி கொடுக்கல, கட்டி கொடுத்த வீடையும் வேண்டியவங்களுக்கு கொடுக்கல, மீனவ சகோதரர்களின் இடங்களை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் அதற்காக போராடிய போது அவர்களை சிறைக்கு அனுப்பினார். சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது, தண்ணி வசதி இல்ல, சாக்கடை வசதி இல்ல. ஆக சென்னையோட மத்திய பகுதியில மயிலாப்பூர்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் காரணம். அதனால நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த முறை தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, நல்லவர்கள் வந்தால்தான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும்.